ஒரு காட்டில் மின்னுக்குருவி தன்னோட 2 குழந்தைங்களோட வாழ்ந்து வருது. ஒரு நாள், குழந்தைங்களா, அம்மா காட்டுக்கு போய் உணவு எடுத்துட்டு வரேன், 2 பேரும் வீட்டில் பத்திரமா இருக்கணும். சரிம்மா, தங்கச்சியை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்கம்மா. மின்னுக்குருவியும் தன்னோட குழந்தைங்களுக்கு உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போகுது. உணவு எடுத்துட்டு திரும்பி வரும்போது காட்டில் பலத்த மழை பெய்யுது. தன் குழந்தைங்களுக்கு என்னாச்சோன்னு பயந்துக்கிட்டே வேகமாக வீட்டுக்கு வருது மின்னுக்குருவி. அதே சமயம் மின்னுவோட வீட்டில், அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இடியெல்லாம் இடிக்குது, எனக்கு பயமா இருக்குதுக்கா. பயப்படாத, அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அக்கா இருக்கேன்ல, பயப்படாத. அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 குழந்தைங்களும் அழுதுகிட்டு இருக்குங்க. அந்த நேரம் பார்த்து மின்னுக்குருவி வீட்டுக்கு வந்துடுது. அம்மா அம்மா, இடியெல்லாம் இடிக்குதுமா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரிடா தங்கங்களா, பயப்படாதீங்க, அதான் அம்மா வந்துட்டேன்ல, இன்னும் என்ன பயம் உங்களுக்கு? இனிமேல் இந்த மாதிரி எங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு போகாதீங்கம்மா, பயமா இருக்கு. சரி அம்மா, சாப்பாடு கொண்டு வாங்கம்மா, பசிக்குது. தங்கங்களா, நீங்கள் மழையில் பயத்தில் இருப்பீங்கன்னு அம்மா சாப்பாடு எடுக்காமல் வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் இருங்க, புறா ஆண்டிக்கிட்ட போயிட்டு அம்மா உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புறா வீட்டுக்கு உணவு வாங்குறதுக்காக போகுது மின்னுக்குருவி. அங்கே எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. புறா, என் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு நான் சாப்பாடு தேடலை, உங்ககிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் என் குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக கூட. ரொம்ப நன்றி புறா. மழை பெய்யவும் என் குழந்தைங்கள சாப்பாடு நான் தேடலை, அவங்க வேற பசியில் இருக்கிறாங்க. நீ நல்ல நேரத்துக்கு கொடுத்துட்ட, இல்லைன்னா அவங்க ரொம்ப பசியில் இருப்பாங்க. சரி சரி, அது இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, எங்களுக்கு தொந்தரவாக இருக்குல்ல. உனக்கு சாப்பாடு வேணும்னா அப்புறமா வந்து கேளு, நான் தர்றேன். சரி, இப்போ கிளம்பு. மின்னுக்குருவியும் சாப்பாடை வாங்கி கொண்டு வந்து தன் குழந்தைங்கள்ட்ட கொடுக்குது. குழந்தைங்களும் சந்தோஷமாக அதை சாப்பிட்றாங்க. ஏம்மா புறா ஆண்டிக்கிட்ட வாங்கிட்டு வரீங்க? அவங்களுக்கு தான் நம்மளை பிடிக்காதுல்ல. வேறு என்ன தங்கங்களா பண்ண சொல்கிறீங்க? அம்மா உங்களுக்காக தான் நீங்கள் பயத்தில் இருப்பீங்கன்னு சீக்கிரம் வந்துட்டேன். சரி, அதெல்லாம் விடுங்க, சாப்பிடுங்க. அப்போது திடீர்னு மின்னுக்குருவியோட வீடு ஒழுக ஆரம்பிக்குது. அட கடவுளே, இது என்ன இந்த நேரம் பார்த்து வீடு ஒழுகுது? நான் இப்போ என் குழந்தைங்கள கூட்டிகிட்டு எங்கன்னு போவேன்? அந்த மலைக்குள்ளே புறாவோட வீட்டுக்கு போகுது மின்னுக்குருவி. அட, என்ன இது, உன் கூட ஒரே தொல்லையாக போச்சு. காலையில் சாப்பாடு வாங்கிட்டு போகிற, இப்போ என்னடானா வீட்டில் வந்து தங்கணும்னு கேட்குற. உனக்கு வேறு வேலை இல்லையா? கிளம்பிங்கிருந்து. அப்படி சொல்லாத புறா, குழந்தைங்களோட வந்திருக்கேன். இன்னைக்கு மட்டும் இங்கே தங்கிக்கிறேன், நாளைக்கு நான் என் வீட்டை சரி பண்ணி அங்கே போயிடுறேன். எல்லாம் முடியாது, நாங்கள் தூங்க போகிறோம், நீ கிளம்புங்கிருந்து. வேற யார்கிட்டயாவது போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி புறா வீடு கொடுக்காம மின்னுக்குருவியை வெளியில் அனுப்பி விட்டுருது. ரொம்பவே வருத்தத்தோட கவிக்குயில் வீட்டுக்கு போகுது மின்னுக்குருவி. ஆனால் அங்கே கவிக்குயில் இப்படி சொல்லுது. அட, என்ன நீ இப்படி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இந்த மலைக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கிற? முதல்ல வீட்டுக்குள்ளே வா, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். வா முதல்ல. நண்பன் நண்பன்னு நினச்ச புறா தன்னை ஆபத்து காலத்தில் இப்படி கைவிட்டுருச்சேன்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டது மின்னுக்குருவி. கூடவே இனிமே புறாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருச்சு.